ஹலோ நேயர்களே, இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா கோதுமை மசாலா ரொட்டி எப்படி செய்யறதுன்னு காட்டி கொடுக்குறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆலு பட்டாணி கிரேவி கூட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோதுமை மாவை ஒரு பேசனில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கப்லி ஆட்டான்னு கிடைக்கும், க்ளூட்டன் ஃப்ரீ மாவு அதை எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா மசாலா தூள்கள் சேர்த்துக்கணும். கரம் மசாலா, கட்டுமிளகா பொடி, தனியாத்தூள், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், சீரம் பவுடரு எல்லாமே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும். நான் எடுத்துட்டுருக்கிற மாவுக்கு நீங்கள் எத்தனை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியை நெருக்கின வெங்காயம், கேரட் துருவல், ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்கிற மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி மெதுவாக கலக்கணும். இது எப்படி கலக்கணும்னாக்கா மாவை இது சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, அப்படின்னு தோசை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. இது முறுக்கு மாவு பிசிறும் பாருங்க, அந்த லெவலில் கலக்கணும். இது அப்போ தான் நீங்கள் சூடான கல் மேலே நல்லா தட்டை வரும். ரொட்டி தானே இது, அதனால அப்படி தட்டை வரும். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் எப்படி மாவு பிசியணுன்னுட்டு. லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த லெவலில் இருக்கணும், செம்மி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி பண்ணுறேன்ட்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தேன். இப்போ அதை தோலை நீக்கி வச்சுருக்கேன் பாருங்க. பட்டாணி கூட குக்கரில் வேக வச்சுருக்கேன், ரெடியாக இருக்கு. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா. ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இது தாளிப்புக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கணும். ஜீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நெருக்கியிருக்கணும் வெங்காயத்தை. அப்புறம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்த உடனே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் கட்டுமிளகா பொடி கூட சேர்க்குறோம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தப்புறம் மசாலா தூள்களை சேர்த்துக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, கட்டுமிளகா பொடி, தனியாத்தூள், பெருங்காயம் பொடி, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மசாலா பவுடர் நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போன உடனே தக்காளியை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்தா போருமாந்து நல்லா பொடியாக நெருக்கிருக்கணும் தக்காளி. அது நல்லா நான் அப்புறம் வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துண்டு அப்புறம் உருளைக்கிழங்கு கூட நான் தோல் நீக்கி வச்சுருந்தேன் பாருங்க, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால கையிலேயே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா போர்டில் கட் பண்ணி சேருங்க. பாருங்க, நல்லா சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொதிக்க வரும். அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு விடுங்க. ஒரு அந்த கரண்டினாலேயே நல்லா சேர்ந்த போல் வரும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கிற மல்லி இலையை சேர்த்துட்டாக்கா சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி மசாலா ரொட்டிக்கு ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்க எப்படி தட்டுறதுன்ட்டு. சூடான கல் மேலே தண்ணி நல்லா ஒரு கொஞ்சம் தளிச்சுட்டு அப்புறம் மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு கையை ஈரப்படுத்தின்னு தட்டணும். ரொம்ப நல்லா வரும். எவ்வளோ மெலிசாக வேணுமானாலும் நீங்கள் தட்டலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்தும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி வேக வைங்க. கொஞ்சம் நம்ம மாற்று ஸ்டவ் அவ்வளோவா சரியாக ஒர்க் ஆகிண்டில்லை, அதனால தான் நடுவில் ரொம்ப ஹீட் ஜாஸ்தி தீஞ்சு போயிட்டுருக்கு. அது சர்வீஸ் அவனை கூப்பிட்ருக்கேன், அவன் என்றைக்கு வரானோ தெரியாது. அது சரிப்படுத்தணும். பாருங்க, சூப்பராக மசாலா ரொட்டி ரெடி ஆகிடுது. தொட்டுக்கிறதுக்கு நான் பட்டாணி கிரேவி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுன்னு சாப்பிடுங்கோ. நிஜமாக சொல்கிறேன், நான் சும்மா சொல்லிட்டுல வாய்ப்பேச்சுக்கு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு எப்படி வந்தது உங்கள் ஆத்துலன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ.